சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசன் காலமானார். அவருக்கு வயது 80. இல கணேசன் மறைவை தொடர்ந்து அவருக்கு பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வரும் வகையில் நம்முடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், உங்களுடைய இரங்கல்களை பதிவு செய்யலாம் சார். வணக்கம். அன்பிற்குரிய நம்முடைய அன்பு சகோதரர், பெரிதும் மதிக்கக்கூடிய சகோதரர் என்று சொன்னால் திரு இல கணேசன் நிச்சயமாக சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு பழகுவதற்கு ஒரு சிறந்த நண்பர் மட்டுமில்லை, ஒரு பண்பாளர். அதுவும் அவர் இருக்க இடமே பார்த்தீங்கன்னா ஒரு கலகலப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கலகலப்பான ஒரு இயல்பாக பேசக்கூடிய நல்ல ஒரு மனிதர்கள் தான் நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் நான் கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் அதாவது பாஜக, அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் தேசிய துணைத் தலைவராக இருந்தவர், தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்தவர், நாடாளுமன்ற ஒரு மேல்சபை ராஜ்யசபை உறுப்பினராக இருந்தவர். அப்படி ஒரு பல்வேறு பொறுப்புகளாக கட்சியிலே இருந்தவர். அதாவது மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநர் பொறுப்பாகவும், அதே போல் மணிப்பூரினுடைய ஆளுநராகவும், அதே போல் நாகாலாந்தினுடைய ஆளுநராகவும் இப்படி ஒரு பல்வேறு பொறுப்புகளை வைத்து ஒரு திறம்பட செயலாற்றி வருகின்றார். நிச்சயமாக நம்முடைய அருமை இல கணேசன் அவர்களை நான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டாக வேண்டும். எதிர்பாராத விதமாக அவர் விழுந்து தலையில் பலத்த அடிபட்டு 8 நாட்களுக்கு பிறகு இறந்திருக்கிறார் என்று நினைக்கும் போது உண்மையிலே மனம் ஒரு மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் அவர் நிச்சயமாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் காலம் நம்மிடையே அவரை பறித்து விட்டது. எனவே அவர் இறந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும், அதே போன்று நம்முடைய தமிழக மக்களுக்கும், அதே போன்று பாஜக கட்சிக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இணைப்பில் இரங்கலை பதிவு செய்ததற்கு நன்றி ஜெயக்குமார் சார். இல கணேசன் மறைவை தொடர்ந்து அவருக்கு இரங்கல் தெரிவிக்க நம்முடன் பாஜகவின் ராமசீனிவாசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இல கணேசன் சார் ஒரு மூத்த தலைவர், அவர் தற்போது நம்முடன் இல்லை. அவருக்கான இரங்கல்களை பதிவு செய்யலாம் சார். மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்களை ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் என்றோ ஒரு அரசியல் கட்சியினுடைய வழிநடத்திய தலைவர் என்று மாத்திரம் பார்த்து விட முடியாது. அவர் ஒரு பன்முக பரிமாணம் கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். அவர் குறிப்பா 1975 அவர் நெருக்கடி நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது ஒரு பெரிய தலைமறைவு இயக்கத்தை தென் தமிழகத்தில் நடத்தி ஒரு ஜனநாயக மீட்பு போராட்டத்தை நடத்தியவர் திரு இல கணேசன் அவர்கள். 1970 ஒரு RSS இயக்கத்தினுடைய பிரச்சாரக்காக முழுநேர ஊழியராக வந்த காலம் தொட்டு தன் வாழ்வில் இறுதி வரை திருமணமே செய்து கொள்ளாமல் முழுக்க பிரம்மச்சாரியாக இருந்து இந்த தேசப்பணியாற்றியவர் திரு இல கணேசன் அவர்கள். அவரை எனது கல்லூரி நாட்களில் இருந்து நான் நன்றாக அறிவேன். என்னை RSS இயக்கத்திற்கு வழிநடத்தியவர் அவர்தான். என்னை பொது வாழ்வில் ஈடுபட செய்தது அவர்தான். எனது அண்ணனாக, அறிவுலக ஆசானாக, ஒரு வழிகாட்டியாக அத்தனையுமாக இருந்த திரு இல கணேசன் அவர்களை நான் இழந்திருக்கிறேன் என்பது எனக்கு மிகப்பெரிய சோகமாக இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்னால்தான் சென்னை அப்போலோ மருத்துவமனையில அவரை சென்று பார்த்து விட்டு வந்தேன். கண்ணாடிக்கு வெளியில இருந்துதான் நான் அவரை பார்க்க முடிந்தாலும் கூட அப்போது இருந்த சூழ்நிலையில அவர் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வருகிறார், உடல்நிலை தேறி வருகிறது என்றுதான் மருத்துவர்கள் சொன்னார்கள். அதை கேட்டு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அந்த 2 நாட்களுக்குள் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் செய்து விட்டது என்பது மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமையாக இருக்கிறது. இல கணேசன் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் இந்து இயக்கத்திற்கு, இந்து மறுமலர்ச்சிக்கு, இந்து சமுதாய ஒற்றுமைக்கு அடித்தளமிட்ட மிக மிக முக்கியமான ஒரு தலைவர் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். குறிப்பாக மண்டைக்காட்டுல, கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு பெரிய கலவரம் சூழல் ஏற்படும் போது அங்கே அமைதி திரும்புவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளை நான் அருகில் இருந்து பார்த்திருக்கிறேன். தென்காசி பக்கத்துல மீனாட்சிபுரத்துல மிகப்பெரிய அளவுல மதமாற்றங்கள் நடைபெற்ற போது அது அகில இந்திய அளவில பார்வைக்கு கொண்டு சென்று அகில இந்திய அளவில் அதை ஒரு பேசு பொருளாக்கி அதை ஒரு சமூகத்தினுடைய முக்கியமான பிரச்சனையாக மாற்றியவர் அவர். ஒரு முறை அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இல கணேசன் அவர்களை பார்த்து, "You have added a new word to Hindi dictionary" என்று சொன்னார் என்று சொல்வார்கள். மீனாட்சிபுரம் என்பதை இந்திய அகராதியில ஒரு புதிய வார்த்தையாக நீ சேர்த்து விட்டாய், அந்த அளவு இந்த விஷயத்தை நீ எடுத்து கொண்டிருக்கிறாய் என்று
வாஜ்பாய் அவர்கள் இல கணேசனுடன் சொன்னதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை சிந்தனையுடைய ஹாஸ்ய உணர்வு கொண்டவர். அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், ரசிக்கலாம். நகைச்சுவைகள் அப்படியே சொல்லி ஓடும். அவ்வளவு ஆழமான தமிழ் புலமையோடு சிலேடைகளோடு பேசக்கூடியவர் அவர். அவர் பேசும்போது மிகுந்த ஆழ்ந்த சிந்தனை ஓட்டமும் இருக்கும், மிகுந்த எழுச்சியோடும் மக்களை கவரும் வண்ணமும் அவர் பேசக்கூடியவர். மிகச்சிறந்த பாடலாசிரியர். RSS இயக்கத்தினுடைய ஏராளமான பாடல்களை அவர் எழுதியுள்ளார் என்பது யாருக்கும் தெரியாது. தன்னை மறைத்துக் கொண்டு தத்துவத்தை முன்னிறுத்துகிற தலைவர்கள் தங்கள் பெயரை வெளிக்காட்டிக் கொள்வதில்லை, அடக்கத்துடன் தான் இருப்பார்கள் என்பதற்கு இல கணேசன் அவர்கள் ஒரு மாபெரும் உதாரணமாக திகழ்ந்தார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,000 பஞ்சாயத்துகள் இருக்கிறது, நகராட்சிகள் இருக்கின்றன. இல கணேசன் அவர்கள் கால் பதிக்காத ஒரு கிராமம் கூட தமிழகத்தில் இருக்க வாய்ப்பு, அவர் கால்படாத ஒரு நகரம் கூட இருக்க வாய்ப்பில்லை என்ற அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கெல்லாம் அவர் RSS பிரச்சாரக்காக இருந்த காலத்திலிருந்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்த காலத்திலிருந்து தமிழகம் முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். குறிப்பாக வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியில் இருந்தது அரசியல் ரீதியான இக்கட்டான சூழல் வந்த போது இவரது பெரும் முயற்சி தான் கலைஞர் அவர்களை பிஜேபி ஆதரிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கியது என்பதை யாரும் மறக்க மாட்டார்கள். அந்த காலகட்டம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தது. அதிலே இவரது பணி மகத்தானதாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் அவர் இன்னும் நீண்ட காலம் வாழ்ந்து தமிழக அரசியலுக்கும் இந்திய தேசத்திற்கும் அவர் தொண்டு செய்திருக்க வேண்டும். ஆனால் இறைவனுடைய விருப்பம் வேறு மாதிரியாக இருந்திருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ளணும். அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் கோடானு கோடி பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் நான் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு நாங்களே வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறோம், இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றுதான் பொருள். அன்னாரது ஆன்மா நிச்சயமாக நற்கதி அடையும். அப்படி அடைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. ராமசீனிவாசன் சார், எப்பவுமே நீங்க வரலாறு மேற்கோள் காட்டி தான் எந்த ஒரு விஷயத்தை போய் பேசுவீங்க. அதுபோல இல கணேசன் அவர்கள் கடந்து வந்த பாதையை மிக அழகாக சுருக்கமாகவும் சொன்னீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். கிரீன் சாலை அப்பலோ மருத்துவமனையில் கடந்த 8ஆம் தேதி அனுமதிக்கப்பட்ட இல கணேசன் சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். இல கணேசன் மறைவை தொடர்ந்து நம்முடன் செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கவியரசன். இல கணேசன் இறந்ததற்கான காரணம் என்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க கவியரசன். வணக்கம் திவ்யா. நாகாலாந்து ஆளுநராக செயல்பட்டு வந்த திரு இல கணேசன் அவர்கள் 8ஆம் தேதி கீழே விழுந்துட்டாங்க அவங்களுடைய வீட்டிலேயே. அதன் காரணமாக உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலைமையில சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய சோகமான செய்தி கேட்டிருக்கிறது. அவரை பற்றி நம்ம தொலைக்காட்சியிலேயே பல தலைவர்கள் வந்து பேசினாங்க. அவர் எப்படி பழகுவார், எப்படி பண்பாளர், எந்த வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருந்தது, இந்த மாதிரியான பல விஷயங்களை குறிப்பிட்டாங்க. அதோட சேர்த்து கூடுதலான சில தகவல்களையும் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1970களில் திருச்சியில RSS அமைப்பினுடைய ஒரு கூட்டம் நடக்கிறது. அதுல பேசக்கூடிய ஒரு தலைவர் வந்து, எனக்கு வந்து திருமணம் வேண்டாம், வேற எதுவுமே வேண்டாம், நான் வந்து RSS முழு நேர ஊழியனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன், அதுபோல யார் என்னோடு இணைந்து பணியாற்ற வருகிறீர்கள் சொல்லுன்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருந்த திரு இல கணேசன் அவர்களும் நானும் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்று முதல் வந்து தான் பார்த்து கொண்டிருந்த வேலையையும் ராஜினாமா பண்ணிட்டு, அதே போல தன்னுடைய சொந்த வாழ்க்கையையும் எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு திருமணம், குடும்பம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு RSS அமைப்பினுடைய முழு நேர பிரச்சாரராக அவர் வந்து பல ஆண்டுகள் வந்து வேலை பார்த்திருக்கிறார். நம்மிடம் பேசிய தலைவர்கள் சிலர் குறிப்பிட்டாங்க, தமிழ்நாட்டில் அவர் போகாத இடமே இல்லை, அந்த அளவுக்கு வந்து RSS வளர்ச்சிக்காக திரு இல கணேசன் அவர்கள் பாடுபட்டார் அப்படின்னு சொன்னாங்க. RSS அமைப்புல பல பொறுப்புகளை வந்து இல கணேசன் அவர்கள் வகித்திருக்கிறார். அதன் பிறகு 1991ஆம் ஆண்டு பாஜகவுக்கு அவர் வருகிறார். அங்கேயும் பல மாநில தலைவர் பதவி உட்பட பல தலைவர் பதவிகளையும் அவர் வந்து வகித்திருக்கிறார். தேசிய அளவிலையும் முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் இருந்திருக்கிறார். தேசிய துறை தலைவராகலாம் அவர் செயல்பட்டிருக்கிறார். அவருடைய பாதை அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய தந்தையார் வந்து ஒரு பத்திரிகை முகவராகவும் செயல்பட்டிருக்கிறாரு. அதே போல கடையும் நடத்தி வந்திருக்கிறாரு.
சிறு வயதிலேயே தந்தையை இழந்து விட்டதால அண்ணன்களுடைய பராமரிப்பிலேயே அவர் இலகணேசன் அவர்கள் வந்து வளர்ந்தாங்க. எமர்ஜென்சி காலத்தின் போது தலைமறைவாக இருந்து செயல்பட்ட நிறைய தலைவர்கள்ல இலகணேசன் அவர்களும் ஒருவர். இப்படி ஆண்டு கணக்கில் வந்து அரசுக்காகவும் பாஜகவுக்காகவும் நாட்டுக்கு சேவை செய்வதற்காகவும் செயல்பட்டவர் திரு இலகணேசன் அவர்கள். நல்ல இலக்கிய ஞானம் உள்ளவர். தினமும் வந்து நாளிதழ்களை படித்து விடுவார் அப்படின்னா அவருடைய இணைந்து பணியாற்றிய பல தலைவர்கள் வந்து நம்மிடம் பேசும்போது சொல்றாங்க, திருக்குறள் மேல அதிக ஆர்வம் அவருக்கு இருந்தது. அவர் பேசும்போது என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் ஆண்டு கணக்குல திருக்குறளை படிக்கிறேன், இருந்தாலும் ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் அதில் எனக்கு ஏதோ ஒன்று கிடைக்கிறது, நல்ல பாடங்கள் அதிலிருந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாரு. பத்திரிகை துறையிலும் இலகணேசன் அவர்கள் பணியாற்றி இருக்கிறாரு. தமிழ் தொடர்பாகவும் பல பணிகளை அவர் செய்திருக்கிறாரு. ஆளுநராக ஆன பின்பும் கூட நாகாலாந்துல மணிப்பூர்ல இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக அவங்க ஒரு கிடையில கொண்டு வந்து பல விஷயங்களை அவர் வந்து செய்திருக்கிறார். தமிழ் மொழி மீது தீராத பற்று கொண்டவர். அது மட்டும் இல்ல, எல்லா கட்சி தலைவர்களோடையும் அவருக்கு நட்பு உண்டு. மாற்று கொள்கை இருக்கலாம், சிந்தனை இருக்கலாம், தத்துவம் இருக்கலாம், அதையெல்லாம் தாண்டி பல கட்சி தலைவர்களோட மிக நெருங்கிய நட்பு கொண்டிருந்தவர் இலகணேசன் அவர்கள். அவருடைய அந்த பழகும் பண்பு தான் அதற்கு முக்கிய காரணம். பொதுவாக அரசியல் தலைவர்களை பார்க்கும்போது சில சமயம் தனிப்பட்ட விமர்சனங்கள் எல்லாம் ஒருவர் மேல மற்றொருவர் வைப்பதை நாம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இலகணேசன் அவர்கள் மேல அப்படி எந்த விதமான ஒரு விமர்சனங்களையும் மாற்றுக் கட்சி தலைவர்களோடு வைத்ததில்லை. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர் அனைவரிடமும் மிக நல்ல முறையில் பழகி நட்புறவு பாராட்டியவர். அதன் காரணமாகத்தான் யாருமே வந்து அவரை வேற மாதிரி எதுவும் விமர்சித்ததில்லை. அந்த அளவுக்கு தன்மையாக பண்பாக பழகக்கூடியவர். அவருடைய மறைவு என்பது அரசியல் களத்திலையும் சரி, அதே போல பாஜகவினுடைய தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். மிகவும் சோகமான ஒரு செய்தியாக நம்ம பார்க்கிறது இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.